ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற ரொட்டீன் தான் நான் அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து கொஞ்சம் புது புது ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த விலாகில் கொடுத்துருக்கேன். ஸோ அன்றைக்கி வந்து பேக் பண்ணுறதுக்கு கோவக்காய் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். அது கூட வந்து உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் வந்து பெப்பர் தூள் இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு பொரியலில். அண்ட் காஞ்ச மிளகாவும் வெங்காயம் போட்டு தாளிச்சிருந்தேன். இங்கே வந்து இன்றைக்கி வந்து குழிப்பணியாரம் தான் செய்ய போகிறேன். சரி, அதனால் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம், அது கூடவே வந்து துருவின கேரட் எல்லாமே போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அது கூட நம்ம மாவோட சேர்த்து நம்ம வந்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே கோவக்காய் சாதம் எப்படி ரெடி பண்ணியிருந்தேன்னா, நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தாராளமாக 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அது அப்போ தான் மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை, பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கணும். அது கூட வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், அது கூட கோவக்காய், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணி வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பொரியலுக்கு செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு அதில் ரைஸ் ஆட் பண்ணி செய்யும்போது சூப்பராக இருந்தது. மத்தியானம் அன்றைக்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அந்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா க்ரன்ச்சியாக இருந்தது. இங்கேயும் மாவு வந்து குழிப்பணியாரத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஊற்றிட்டு நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரெடி பண்ணிக்கலாம் தான். ஸோ ஒரே பேன்லேயே வந்து ஃபஸ்ட்டு கோவக்காய் பொரியல் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சைட் பை சைட் வந்து இதையும் வதக்கி மாவில் சேர்த்து குழிப்பணியாரமும் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். குழிப்பணியாரத்துக்கு வந்து பெஸ்ட் காம்பினேஷன் ஒன்று தேங்காய் சட்னி, இல்லைனா வந்து வேர்க்கடலை சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நானுமே வந்து இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி தான் அரைச்சிருந்தேன். வேர்க்கடலை, காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அது கூட வந்து தேங்காய், புளி, சீரகம், பூண்டு இதெல்லாமே வச்சு நாங்கள் அரைப்போம். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஈவினிங் டின்னருக்கு, ஸ்நாக்ஸுக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அன்றைக்கி என்னமோ திடீர்னு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். நின்று தோசை சுடுறதுக்கு பதிலாக இதை மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை செஞ்சிட்ருந்தேன். நல்ல ஷேப்பும் சூப்பராக வந்தது. நம்ம வந்து மாவை கரைச்சி சுடுறதுக்கு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு ஆப்ப சோடா சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா ப்ளஃபியாகவும் வரும், சாஃப்டாகவும் இருக்கும். இங்கே எல்லாமே வந்து ரெடி பண்ண இங்கே டைனிங் டேபிளில் கொண்டு வந்து ஆற வச்சுட்டேன். ஸோ நான் வந்து குக்கிங்லாம் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஆறி இருந்தது. ஸோ டிஃபன் பாக்ஸ் எல்லாம் மறக்காமல் நம்ம பேக் பண்ணி அந்த பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு பேக்லேயும் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 7-7:30க்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடும். லஞ்சுமே பேக் பண்ணி முடிச்சிருவேன். இன்றைக்கி லன்ச் வந்து ஆஃபீஸில் என்னோடய கொலீக்ஸ் எல்லாமே வந்து கெஃபேயில் போய் சாப்பிட்டாங்க. ரொம்ப தூரம் நடக்கணும், பயங்கர வெயில். ஸோ நானும் என்னோடய கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மட்டும் இங்கே வந்து பேண்ட்ரிலே உட்காந்து சாப்பிட்டோம். அது வந்து கொஞ்சம் நல்ல வெளியில் உட்காந்து காற்றாட சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போதே நிறைய குட்டி பசங்கள்லாம் மேகி மைலோவோட விளையாடுறதுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறமா தான் வந்து டீ குடிச்சிட்டு கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக க்ளீனிங் ஒர்க் இருந்தது, அதை பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். இன்றைக்கி உள்ளே வரும்போதே நம்ம வந்து என்ட்ரிலேயே இந்த கபோர்டு இருக்குது. இந்த கபோர்டில் வந்து உள்ளே வந்தோடனே கார் சாவி வைக்கிறது, பைக் சாவி, ஹெல்மெட்டு எல்லாமே வைக்கிறதுக்காக தான் இதை வாங்கினது. ஆனாலும் இந்த மேலே எந்த கேப் இருக்கோ அதில் தான் ஃபிட் பண்ண பார்ப்போம். இது ரொம்ப நாளாகவே மெஸ்ஸியாகவே இருந்தது. நானும் டெய்லியுமே நினைப்பேன் இதை க்ளீன் பண்ணோம் அப்படின்னு. பட் அன்றைக்கி வந்து ஆஃபீஸ் ஒர்க்குமே இருந்துச்சு. ஒரு ½ அன் ஹவர் இதுக்குன்னு ஒதுக்கிட்டு முதல்ல க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. அது என்னமோ எனக்கு இந்த ஓசிடி ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு தெரியல. ஏதாவது ஒரு அன்க்ளீனாக இருக்குது அப்படின்னா அதை வந்து க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு தான் மனசு அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அன்றைக்கும் அந்த மாதிரி தான் இதை க்ளீன் பண்ணிடலான்னு எடுத்து வந்து வச்சேன். இதில் வந்து முக்கால்வாசி பார்த்திங்கன்னா மேகி மைலோட மெடிசன்ஸ் நிறையா இருக்கும். அவங்களுக்கு ஹேர் கட் பண்ணுறது, க்ரூமிங்க்கு, அப்புறம் ஹஸ்பண்டோட ஹேர் கட் அந்த மிஷின், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா
கவர்ஸு, யூஸ் பண்ணாத ஷூஸு, புது ஷூஸு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இங்கே தான் டம்ப் பண்ணி வச்சுருப்போம். ஸோ யூஸ் பண்ணாததை வெளியில் இருக்கிற ஷூ ரேக்கில் வைக்கிறத விட இங்கே வச்சா கொஞ்சம் பத்திரமாவும் இருக்கும், அழுக்கும் பெருசாக படாது. அதனால் இங்கேயே வந்து ஸ்டோர் பண்ணிப்போம். அண்ட் வந்து கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஹேண்ட்பேக்ஸ் எடுக்கிறதுக்கு இல்லைனா வந்து ஒரு துணிப்பை, கட்டப்பை அந்த மாதிரி நம்ம தேடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்கே தேட வேணாம். இந்த ஒரு கபோர்டை வந்து பார்த்தா போதும், எல்லாமே இதில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். அண்ட் இப்போ வந்து அந்த ஈவி காரோட அதோட டூல்ஸு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே சில விஷயங்கள் இதில் தான் வச்சுருப்போம். காருக்கு பாலிஷ் பண்ணுறது, பைக் பாலிஷ் பண்ணுறது, அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஹெல்மெட்டு, ரெயின் கோட்டு இதெல்லாம் ஒரே கபோர்டில் வைக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸி ஆக்சசபிள், எங்கே வச்சுருக்கோன்னு தேட வேண்டாம். கொடை அந்த மாதிரி ஐட்டமும் இதிலே தான் இருக்கும். ஸோ சம்மருக்கு எடுத்துகிட்டு போகணுன்னாலும் சரி, ஒரு துணிப்பை எடுக்கணுன்னாலும் சரி, டக்குன்னு நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு ஒரு தாட் ஞாபகம் வந்துச்சு, அப்படியே இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்களை அழகாக இருக்காங்க அப்படின்றத எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறோம்? அவங்க வெளிப்புற அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறோமா, இல்லை உள்புற அழகு, அவங்க மனசு அழகாக இருக்குது, அவங்க ஹார்ட், சோல் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறோமா அப்படின்னு கண்டிப்பாக நம்ம ஒரு வாட்டி திங்க் பண்ணி பார்க்குறோம். இப்போ எனக்கு முன்னாடி யாரோ ஒரு அழகான பொண்ணு வந்து கிராஸ் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்குறது இந்த வெளிப்புற அப்பியரன்ஸை தான் பார்த்து ஜட்ஜ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த உள்புற இருக்கிறத அவங்க கூட பேசி பழகும் போது தான் நம்மளுக்கு தெரியுது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணையோ ஒரு ஆணையோ நம்ம எதை வச்சு கணிக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க, அவங்களோட கோல்ஸ் என்னவா இருக்குது, அவங்க ட்ரீம்ஸ் என்னவா இருக்குது, அந்த ட்ரீம்ஸை நோக்கி அவங்க எவ்வளோ அழகாக நகர்த்துறாங்க அவங்களோட லைஃப்பை, அதை நோக்கி எப்படி ஓடுறாங்க அப்படின்றத பார்க்கும்போதே வந்து எனக்கு அந்த சோலும் சரி அந்த ஹார்ட்டும் சரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். இவங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க, இவங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, இன் அண்ட் அவுட் ரொம்ப அழகாக இருக்காங்களே அப்படின்னு சட்டுன்னு தோணும். உங்களுக்கு வந்து நீங்கள் எதை வச்சு கணிப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறவங்க நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, என்னோடய ஐடென்டிட்டியை நான் வந்து ரிவீல் பண்ண விரும்பலை, அதனால தான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம்மாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அன்றைக்கி நைட்டுக்கு வந்து அரிசி உப்புமா தான் பண்ணலாம் அப்படின்னு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து அம்மா கிட்ட கேட்டு இந்த ரெசிபி செஞ்சேன். இதை நான் ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன் அம்மா வீட்டில், எனக்கு பிடிச்சிருந்தது. இது வந்து நம்ம வீட்டில் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, ஹஸ்பண்ட்க்கு வந்து இது எப்படி இருக்குன்னே தெரியல. ஸோ நான் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பொங்கலும் உப்புமாவும் கலந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணேன். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா ஒரு ட்ரேயில் கொட்டி ஒரு 20 நிமிஷம் ஆற வச்சு எடுத்துட்டேன். மிக்சியில் வந்து கொஞ்சம் குறமாக பொடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, வெட்டின குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பு போடும்போது வந்து பார்க்க வந்து கண்டிப்பாக பொங்கல் மாதிரியே இருக்கும், பட் டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாசிப்பருப்பு, அது கூடவே வந்து ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலை போட்டால் சூப்பராக இருக்கும். என்கிட்ட எனக்கு கருவேப்பிலை இல்லைன்னு சொல்லி நான் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருந்தேன். இது எல்லாத்தையுமே வந்து நான் தேங்காய் எண்ணெயில் இன்றைக்கி தாளிச்சிருக்கேன். தாளித்து முடிச்சுட்டு 1.5 டம்ளர் நம்ம வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்துருக்கோம்ல, அதுக்கு வந்து நான் 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். நீங்கள் வந்து 3 மடங்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ரைஸ் வந்து நிறைய பேர் கேட்பீங்க எந்த ரைஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இதுக்கு பச்சரிசி யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும், நம்ம பொங்கலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ அது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வந்ததுக்கப்புறம் பெருங்காயமும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி அளவை வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரிசியும் பருப்பையும் நல்லா மிக்ஸில் போட்டு குறன்னு அரைச்சி வச்சுருப்போம்ல, அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு அது வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சைடு வந்து லேப்டாப் வச்சு கால் அட்டன் பண்ணிக்கிட்டே தான் இது செஞ்சேன். சில டைம் மறந்துடும், உப்பு போட்டோமா இல்லைனா மிளகாத்தூள் போட்டோமா அப்படின்றதுலாம் சில டைம் மறந்துடும். ஏன்னா அந்த டைம் அவ்வளோ பிஸியாக போகும். ஹெட்செட் வச்சுட்டு காலும் கவனிக்கணும், அவங்க மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்கணும், இங்கே சமையலும் பார்க்கணும், அப்போ தான் டைமுக்கு வந்து சாப்பிட முடியும். ஸோ ரொம்பவே ஹெக்டிக்காக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, அந்த நைட்டு சமைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயந்தான். ரொம்ப ஈஸியான ரெசிபியாக இருந்தால் கூட நைட்டு அந்த வேலையும் பார்த்துட்டு எழுந்து போய் செய்யணும் அப்படின்றப்போ அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்கும். பட் வேறு ஆப்ஷன் இல்லை, பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து தேங்காய் துருவலை வந்து நல்லா சேர்த்துக்கிட்டு அது கூட வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு இறக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கூப் எடுத்தோம் அப்படின்னா அப்படியே லட்டு மாதிரி வரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பொங்கல்லாம் எப்படி வச்சு சாப்பிடுவோமோ அதான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் சாம்பார் தான் சூப்பராக இருந்திருக்கும். பட் அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சாம்பார் நான் வைக்கலன்றதுனால தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டு முடித்தோம்.
அதுக்கப்புறமா வந்து கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டேயோட ஒர்க் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஒரு ஃபுல் டே ரொட்டீன் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னா இப்படி தான் பேக் டு பேக் ஒர்க்கோடு தான் போகும். ஸோ ஒரு சிஸ்டர் வந்து ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து இப்போ ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதில்ல அப்படின்னு. ஆஃபீஸ்க்கு போகிறதுனால தான் பண்ண முடியறதில்ல. ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணால் ரெகுலராக டெய்லியுமே போடணும். அது வந்து கொஞ்சம் ரெகுலராக போட முடியறதில்ல. அதனால தான் லாங் வீடியோவாக நான் கவர் பண்ணுறேன். பட் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த வாரம் ஒரு ஷார்ட்ஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அடுத்த வாரம் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஸோ see you all in another vlog. Take care and bye.